எப்படாதீங்க. சரி, எல்லாரும் போய் பாடுங்க. அம்மா, அது எப்படிமா உங்களை விட்டுட்டு? நிஜமாவே எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஒன்றும் இல்லைன்ட்டு. சரவணா, கொஞ்ச நேரம் நான் தனியா இருக்கணும்ப்பா. அப்பா, என்னப்பா? அம்மா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? நீ போய் பாடு. அம்மா, சரி நாங்க போறோம். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. பெரியமா, நீங்க ஏதாவது கூப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன். எதுவா இருந்தாலும் கூப்பிடுறப்பா. அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ போய் பாடு பாடு. ஏ ஸ்ருதி, பாத்துக்க. சரிண்ணா. ஏமா கொஞ்சம் பாத்துக்க. பாத்துக்கிறேன். நீயும் பாத்துக்கமா. தைரியமா இரு. பெரியமா, ஏதாவது கூப்பிடுங்க. சரிப்பா. ஏண்டி, பெத்த அம்மா சாவுக்கு போராடிட்டு இருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு கொடுக்க மாட்டேல்ல, அத கூட அவன் தான் கொண்டு கொடுக்கணுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. ஒருவேளை செத்தா அவன் கையால கடைசியா தண்ணி வாங்கி குடிச்சு செத்த மாதிரி தானே இருக்கும். ஏம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க இப்போ? இந்த பாரு, எனக்கு சாவுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அந்த நேரத்துல எனக்கு கடைசியா பால் ஊத்துனது நீங்களா இருக்கணும். அந்த பையன் எதுவும் செய்யக்கூடாது. இப்ப யாருக்கு யாரு பால் ஊத்துறதுங்கிறதா முக்கியமா? இப்படி பாதி ராத்திரியில எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டு வழக்கம் போல நடிக்க ஆரம்பிச்சிட்ட. நீ நல்லா தான் நடிக்கிற, ஆனா எங்களுக்கு தான் தூக்கம் போச்சு. எது நடிக்கிறேனா? ஆமா, அந்த பையனோட அனுதாபத்தை சம்பாதிக்கணும்னு தானே இப்படி நடிச்சு கொட்டின. பிரமாதம். ஏ ஒண்ணுடி. ஏய், அப்படியே அடிச்சு உன் மண்டைகிட்ட எல்லாம் உடைச்சிருவேன். ஏய், நான் உன் அக்காடி. அக்கா மாதிரியா பேசுற? என்னடி ஆச்சு? உசுருக்கு போராடி சாவ பார்த்துட்டு தப்பிச்சு வந்திருக்கேன். நடிக்கிறேன்னு சொல்ற? ஏய், தூக்கத்துல எழுப்பி என்னென்னமோ சொல்ற. எனக்கு என்னடி தெரியும்? அக்கா, கொஞ்ச நேரத்துல சாவ நேர்ல பார்த்துட்டேன்க்கா. உள்ள போய் படு. இல்லம்மா, நான் உன் கூட தாம்மா இருப்பேன். உள்ள போய் படுங்கிறேன்ல, அப்போ அதெல்லாம் முடியாதுமா. நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன். போல போ. ஏய், போடி போ. மகேஷ், இத்தனை வருஷத்துல நம்ம ஸ்ருதி கிட்ட நீ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லடி. உன் பிள்ளைங்க தானே உனக்கு உசுறு உலகன்னு சொல்லுவ. அவகிட்ட போய் இப்படி மூஞ்ச காட்டிட்டியேடி. எனக்கும் கஷ்டமா தான்க்கா இருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ... என்னடி, எனக்கு தெரியாம உங்ககிட்ட ஏதாவது ரகசியம் இருக்கு? என் மகேஷ் இருந்தா சொல்லுடி. ஆமாக்கா, உனக்கு தெரியாத ஒரு ரகசியம் என்கிட்ட இருக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அது என்ன துரத்துது. சும்மா இல்லக்கா, சாவ காட்டி என்ன பயமுறுத்துது. ஐயோ, ஏய், இப்படி மொட்டையா சொன்னா என்னடி எனக்கு எப்படி புரியும்? என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்லேண்டி. நான் சொல்லுவேன், ஆனா அதை கேட்குற தைரியம் உனக்கு இருக்கா? என்னடி பயமுறுத்துற? நான் அன்னைக்கு அந்த தப்பை செய்யறப்போ கொஞ்சம் கூட பயப்படல. இப்ப கூட அதை நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா என்னமோ தெரியல, அந்த பழைய நினைப்பு இன்னைக்கு கனவா வந்துருச்சு. அதுவும் சாதாரணமா வரலக்கா, சாவையும் சேர்த்து கூட்டிட்டு வர மாதிரி வந்துருச்சு. ஒரு நிமிஷம்
என் சாவை நானே என் கண்ணால பார்த்துட்டேன். உடம்ப விட்டு உசுறு பிரிஞ்சு போனது என் கண்ணு முன்னாலேயே நடந்துச்சு. இதெல்லாம் கனவு தானே? தெரியலக்கா. என்னடி இப்படி சொல்ற? ஏன்னா நடந்த சம்பவம் அப்படி. அப்படின்னா என்ன தாண்டி நடந்துச்சு? அத முதல்ல சொல்லு. சொல்றேன், மனசு திடமா வச்சுக்கோ. அத்தை, மா அழாதம்மா, ப்ளீஸ் மா. எப்படி அழுகாம இருக்க முடியும்? உங்க அப்பா என்ன சொன்னார்னு நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. மா, அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டாருமா. எங்க அண்ணி ஒத்த பிள்ளைய வச்சிருக்கிறாரு. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் என்ன பண்ணுவேன்? அத்தை, அவருதான் கோவத்துல வார்த்தையை விட்டுட்டாருன்னா அதையே நீங்க சீரியஸா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. மா, அப்பா கொலை பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாருமா. நேத்து வரைக்கும் இருந்த மனுஷனா இருந்தா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப உங்க அப்பா என்ன பண்ணாருன்னு தெரியும்ல. ஆனா இப்ப இருக்கிற உங்க அப்பா பழைய மனுஷன் கிடையாது. ஆனா அந்த ஆளுக்குள்ள ஏதோ பிசாசு குடி பூந்துருச்சு. வெறி பிடிச்சு அலையிறாரு. எந்த நேரத்துல என்ன பண்ணுவாருன்னு என்னால யோசிக்க கூட முடியல. மா, இல்லம்மா, அப்பா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன விடையா உனக்கு அவரை பத்தி தெரியும்? வேண்டான்னு முடிவு எடுத்துட்டா கூட பிறந்த தங்கச்சியவே வேணான்னு ஒதுக்கி வைக்கிறவரு. அத்தை, ஒதுக்கி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, கோவப்பட்டு சண்டை போடுறது இதெல்லாம் சரிதான் அத்தை. ஆனா நீங்க சொன்ன மாதிரிலாம் அவர் நடந்துக்க மாட்டாரு. ஆனா இப்ப அதெல்லாம் மாறி போச்சே. தான் வச்ச பொருள் அந்த இடத்த விட்டு தள்ளி போனாலே கோவப்படுற மனுஷன் ஒரு குண்டூசி தொலைஞ்சா கூட அப்படி ஆடுவாரு. இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்ப எதை பத்தி அவரு கவலைப்பட தயாரா இல்ல. அவருக்கு அவர் நினைச்சதெல்லாம் நடக்கணும், அவ்வளவுதான். ஐயோ அம்மா, நீ சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா அதுக்காக அப்பாவை நீ அந்த அளவுக்குலாம் கொடூரமாலாம் யோசிக்காத. ஐயோ கடவுளே, நான் சொல்றது ஏன் நீங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்க? உங்க அப்பனை வில்லனாக்கி நான் நல்ல பேர் சம்பாதிக்கணும்ன்றதுக்காகவா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இத்தனை வருஷமா வாழ்ந்து குடும்பம் நடத்தி அந்த மனுஷனுக்கு பிள்ளைங்களை பெத்து போட்டிருக்கேன். அவர் விடுற